ஹாய், நான் மேகலா. பணியிடை நீக்கம் வராகி வழிபாடு. நம்ம அரசாங்க வேலையிலையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கம்பெனிலேயோ வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது வேலையில் நம்ம தப்பு பண்ணியிருந்தாலோ இல்லை மேலதிகாரியோ இல்லை கூட வேலை பார்க்குறவங்களால நம்மளுக்கு பிரச்சனை வந்து வேலையில் இருந்து நம்மளை எடுத்திருந்தால் மீண்டும் அந்த வேலை கிடைக்கிறதுக்காண்டியோ இல்லைன்னா வேறு வேலைக்கு போய் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வராகி அம்மா கிட்ட இந்த வழிபாடு செய்யலாம். தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் ஆரம்பித்து வளர்பிறை வெள்ளிக்கிழமை மட்டும்தான் பூஜை பண்ணணும். தேய்பிறையில் வர ஞாயிற்றுக்கிழமை திருஷ்டி கழிக்கணும். இப்போ நான் சொல்கிறத கவனமாக கேட்டு அந்த ஒன்று கூட தப்பு விடாமல் செய்தால் நம்மளுக்கு நம்மளோட வேலையும் கிடைக்கும், இல்லை வேறு ஏதாவது ஒரு வேலையும் நம்மளுக்கு கிடைக்கும். வெள்ளிக்கிழமை மட்டும் நான் வழிபாடு செய்கிறேன், வளர்பிறை வெள்ளிக்கிழமை மட்டும் வழிபாடு செய்கிறேன், தேய்பிறை ஞாயிற்றுக்கிழமை திருஷ்டி கழிக்க மாட்டேன், அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாமே நான் சொன்ன மாதிரி கரெக்டாக பண்ணினால் இந்த வேலையும் கிடைக்கலாம், இல்லைன்னா வேறு வேலையும் கிடைக்கலாம். இந்த வழிபாடை 2024 ஜூலை மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து 2024 ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருஷ்டி கழித்து இந்த பூஜையை நிறைவு செய்யணும். வளர்பிறை வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வளர்பிறையில் வர்றத பூஜை செய்கிற மாதிரியே தேய்பிறையில் வர ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திருஷ்டி கழிக்கணும். இதில் ஒன்று கூட மாறக்கூடாது. வராகி அம்மாவோட ஃபோட்டோ விக்கிரகத்தை வச்சு அதுக்கு 108 செம்பருத்தி இலையால் அர்ச்சனை பண்ணணும். அதாவது வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மட்டும் அர்ச்சனை பண்ணும் பொழுது வராகி அம்மாவோட காயத்ரி மந்திரத்தை 108 தடவை சொல்லி அர்ச்சனை பண்ணணும். வேறு எந்த இலையை வச்சும் அர்ச்சனை பண்ணக்கூடாது, செம்பருத்தி இலையை மட்டும்தான் வச்சு அர்ச்சனை பண்ணணும். 108 இருக்கணும், சின்ன ஓட்டை கூட இருக்கக்கூடாது. வராகி அம்மாவோட ஃபோட்டோ விக்கிரகம் இருந்தாலோ இல்லைன்னா கோவிலுக்கு போய் வராகி அம்மா கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறதா இருந்தாலோ வராகி அம்மா கோவிலில் கேட்டுட்டு இந்த பழ மாலை சாற்றணும். வீட்டில் வழிபாடு செய்கிறதா இருந்தால் நம்ம வீட்டில் பெரிய ஃபோட்டோவாக இருக்காது, ஓரளவுக்கான ஃபோட்டோ தான் இருக்கும். அதே மாதிரி விக்கிரகமும் வராகி அம்மா விக்கிரகமும் சின்னதாக தான் நம்மளுக்கு இருக்கும். வீட்டில் பூஜை பண்ணும் பொழுது நம்ம ஃபோட்டோவுக்கோ இல்லை விக்கிரகத்துக்கோ மாலை சாற்றணுங்கும்போது வாழைப்பழம் மாலை சாற்றணும். அந்த மாலையை ஒரு வாழைப்பழத்தில் முன்பக்கமும் பின்பக்கமும் கட் பண்ணிவிட்டு நடுவில் 3 துண்டுமே ஒரே அளவுக்கு இருக்கிற மாதிரி, ஒரு பழத்தில் 3 துண்டு அப்படிங்கிற மாதிரி கட் பண்ணி 3 வாழைப்பழத்தில் ஒவ்வொரு பழத்துலேயும் 3 துண்டு, 3 வாழைப்பழத்தில் சேர்த்து மொத்தம் 9 துண்டுகள் இருக்கிற மாதிரி எடுத்து அந்த 9 துண்டு வாழைப்பழத்தையும் மாலை மாதிரி கட்டி வராகி அம்மா ஃபோட்டோ இல்லைன்னா விக்கிரகத்துக்கு மாலை சாற்றலாம். கோயிலில் சாத்துறதா இருந்தால் 9 வாழைப்பழம் வாங்கி அதை மாலையாக கட்டி வராகி அம்மாவோட மாலை சாற்றலாம். பழம் 9 கற்பூரவள்ளி இல்லைன்னா 9 செவ்வாழைப்பழம். வீட்டில் வாழைப்பழம் மாலை சாத்துறதா இருந்தால் 3 பழம் வாங்கினாலே போதும். கோவிலில் சாட்டுறதா இருந்தால் தான் 9 பழம். 9 பழத்தையும் அப்படியே அந்த காம்பில் கட்டி மாலையாக சாற்றணும். வீட்டில் மாலை கட்டும் பொழுது 2 கற்பூரவள்ளி 1 செவ்வாழைப்பழம்னு எடுக்கக்கூடாது. 9 துண்டுமே 3 கற்பூரவள்ளியில் ஒரு பழத்தில் 3 துண்டு எடுத்து 3 கற்பூரவள்ளி பழத்தில் 9 துண்டுகள் எடுத்து அந்த 9 துண்டை மாலையாக கட்டி ஃபோட்டோ இல்லை விக்கிரகத்துக்கு மாலை சாற்றணும். அதே மாதிரி இந்த வெள்ளிக்கிழமை கற்பூரவள்ளி கிடச்சிச்சின்னா 3 கற்பூரவள்ளி வாங்கி மாலை கட்டலாம். இல்லைன்னு சொன்னால் மறுவாரம்
செவ்வாழை கிடச்சிது அப்படின்னா செவ்வாழையில் கட்டலாம். ஆனால் செவ்வாழை 3 செவ்வாழையாக இருக்கணும். 3 செவ்வாழையில் 9 துண்டாக கட் பண்ணிக்கணும். ஓரத்தில் உள்ளதை கட் பண்ணி எடுத்துடணும். வராகி அம்மாவுக்கு தீபம் ஏற்றணும். தீபம் ஏற்றுறது வந்து 5 தீபம் ஏற்றணும். 5 மண் அகல் விளக்கு எடுத்துக்கிட்டு 3லையுமே 5லையுமே நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். திரி வந்து 2 மண் அகல் விளக்கில் நீல கலர் திரி போடணும். மீதி இருக்கிற 3 அகல் விளக்கில் ஆரஞ்சு கலர் திரி போடணும். நீல கலர் திரியும் ஆரஞ்சு கலர் திரியும் நம்மளுக்கு கிடைக்கலைன்னா துணி வாங்கி அதை பன்னீரில் நனைச்சி நிழலில் காய வச்சு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி திரியாக்கி தீபம் ஏற்றணும். அந்த 5 மண் அகல் விளக்குலையும் மஞ்சள் பொடி, வெண்கடுகு, பச்சை கற்பூரம், ஒரு பால் பெருங்காயம் ஒரு துண்டு சின்னதாக இருந்தாலே போதுமானது. இவ்வளோத்தையும் அந்த அகல் விளக்கில் போட்டு தீபம் ஏற்றணும். இந்த 5 அகல் விளக்கையும் ஒரு தாம்பலத்தில் வைக்கணும். அந்த தாம்பலத்தில் 5 வில்வ இலை வைக்கணும். வில்வ இலைக்கு மேலே தான் அந்த 5 அகல் விளக்கும் வைக்கணும். 5 வில்வ இலை, 5 அகல் விளக்கு. வளைப்பிறையில் வர வெள்ளிக்கிழமை தோறும் இந்த மாதிரி தீபம் ஏற்றணும். நம்மளுக்கு எப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபாடு செய்ய முடிந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யலாம். இல்லைன்னா மாலை 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே பூஜை பண்ணிக்கலாம். நெய்வேத்தியம் வந்து வளைப்பிறை வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் சரி, தேய்பிறை ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் சரி. தேய்பிறை ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம திருஷ்டி கழிப்போம். அந்த சமயமும் நெய்வேத்தியம் வைக்கிறதா இருந்தாலோ, எலுமிச்சம்பழம் சாதம் இல்லைன்னா தயிர் சாதம், இந்த 2ல் ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி வைக்கணும். தேய்பிறை ஞாயிற்றுக்கிழமை திருஷ்டி கழிக்கணும். திருஷ்டி கழிக்கிறது வந்து மாலை 6 மணிலேருந்து இரவு 8 மணிக்குள்ளே திருஷ்டி கழிக்கலாம். திருஷ்டி கழிக்கிறது யாருக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டு வேலை போகுச்சோ அந்த நபரை கிழக்கு பக்கமாக நிற்க வச்சு அவங்களோட தலையை 3 முறை தேங்காவால் சுற்றி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க முச்சந்தியில் போய் தேங்காய் உடைச்சிடணும். இதை வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் செய்யக்கூடாது. இந்த பூஜை ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் உள்ள ஒவ்வொரு தேய்பிறை ஞாயிற்றுக்கிழமை தோறுமே ராகுகாலம் 4 to 6 முடியும்ல, முடிஞ்சதுக்கு அப்புறம் திருஷ்டி கழிச்சு போடணும். நான் இப்போ சொன்னதை ஒன்று கூட மாற்றாமல் அப்படியே செய்தால் வராகி அம்மாவோட ஆசீர்வாதத்தில் இந்த வேலை இல்லைன்னாலும் வேறு எந்த வேலையாவது கிடைத்த மதிப்பும் மரியாதையாக வாழ்வாங்க. எல்லோருக்கும் வராகி அம்மா ஆசி கட்டட்டும். தேங்க்யூ.